ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிக் தமிழ். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புறாவுக்கு உணவு கொடுக்கும் முறையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா இந்த வீடியோவால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த ஃபீடர் செய்கிறதுக்கு ரொம்ப அதிக பொருட்கள்லாம் தேவையில்லை. ஒரு வாட்டர் கேனும் அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா, இது 2 இருந்தாலே போதும். இது சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பீஜன் ஃபுட் ஃபீடர்னால என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதிக நாள் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம புறாவை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புறாவுக்கு இறை கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ இதே மாதிரி ஒரு ஃபீடர் ரெடி பண்ணி அதில் ஃபுட் வச்சுட்டு நம்ம பீஜன்ட்டை வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது சாப்பிட அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கேனை பொறுத்து தான். அந்த கேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமான ஃபுட் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம சின்ன கேன் எடுத்தோம்னா சின்ன ஃபுட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ ஃபுட் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தீர்மானித்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ராவல் போயிட்டு வர வரைக்கும் கூட அந்த ஃபுட் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஃபுட்டு வச்சாச்சு, தண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம பீஜன் ஹெல்த்தியாக தான் இருக்கும். நீங்கள் எப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஏற்கனவே தீர்மானிச்சு இந்த ஃபுட் அவ்வளோ நாள் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணிடணும். ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி உங்கள் பீஜன் இந்த மாதிரி ஃபுட் வச்சு இது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம புறாவுக்கு தலையில் ஃபுட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புறா நம்ம கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு மிச்ச ஃபுட்டை போட்டு போகுது அப்படின்னா அந்த ஃபுட் வேஸ்ட்டாக தான் ஆகும். பட் நம்ம இதே மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணும்போது அந்த உணவுகள் அதில் தான் இருக்கும். புறா சாப்பிடாத உணவுகள் நம்ம திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது கேஜ் ப்ரீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். கேஜ் ப்ரீடிங்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கூண்டில் புறா இருக்கும். அதுக்கு ஃபுட்டும் வாட்டரும் அங்கே பக்கத்துலேயே இருக்கும். ஃபுட் முடிய நம்ம ஃபுட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வாட்டரும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கேஜ் ப்ரீடிங்கில் ஒரு ஷார்ட் மெத்தட். நீங்கள் கேஜ் ப்ரீடிங் என்ன அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, கேஜ் ப்ரீடிங்கில் இப்படி தான் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புறாவுக்கு ஃபுட் எப்போ முடியுதோ அப்போ நம்ம பார்த்து மாற்றிக்கி இருக்கணும். இதே மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் போகிற ஃபுட் ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்குது, எவ்வளோ சாப்பிட்டாலும் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில் நம்ம மறுபடியும் ஃபுட் வைக்கணும். இன்றைக்கி காலையில் ஃபுட் வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் ஃபுட் வைக்கணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் அடிக்கடி உங்கள் புறா திறக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஃபுட் வச்சிட்டிங்க காலையில் அப்படின்னா அடுத்த நாள் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதே வேறு மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபுட்டு எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு ஃபுட் வைக்கிறாப்புல இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வாட்டர் கேனை பொறுத்து அந்த ஃபுட் 2 டேஸ்க்கு வரைக்கும் கூட தாங்கலாம், அல்ல 4 டேஸ். அப்படி நீங்கள் எவ்வளோ பெரிய கேன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஃபுட் எவ்வளோ நாள் வரைக்கும் தாங்குது அப்படிங்கிறதும் அதோட சார்ந்தாக இருக்குது. இந்த மெத்தட் மூலமாக ஃபுட் அதிகமாக வேஸ்ட் ஆக சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த டப்பாலேயே எல்லா ஃபுட்டுமே இருக்குது. அது சாப்பிட தான் மேலேருந்து இறங்குது. ஸோ ஃபுட் மோஸ்ட்லி அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ஓகே, இதனால் என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் பெரிய அளவு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே சின்ன ப்ராப்ளம் தான். நார்மலாக கேஜ் ப்ரீடிங் அப்படின்னாலே அதிகமாக ஃபுட் நம்ம கொடுக்குறாப்புல இருக்கும். அதே மாதிரி இந்த மெத்தட்லையும் அதிகமாக ஃபுட் கொடுக்க வேண்டியது இருக்குது. பட் உங்கள் புறா அதிகமாக ஃபுட் சாப்பிட்டுச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் ப்ரீடிங்கில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் புறாவுக்கு ஃபுட் கொடுக்குறீங்க. ஃபுட் சாப்பிட்டு முடிச்சோடனே இதை நீங்கள் எடுத்து தனியாக வச்சிடணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபுட் சாப்பிட்டு போட்டோம் அப்படி சொல்லி அங்கே வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா காக்கா இதே மாதிரி குருவிகள்லாம் அந்த ஃபுட்டை சாப்பிடும். ஸோ இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். நீங்கள் இருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இதில் என்னென்ன ஃபுட்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நான் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்பு கூட யூஸ் பண்ணலாம், கோதுமை யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த வாட்டர் கேனில் போகிற அந்த ஓட்டையை பொறுத்து தான் நீங்கள் உங்கள் பீஜன் என்ன ஃபுட் விரும்புதோ அந்த ஃபுட்டையே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை விட கம்பு
கம்பம் புல் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கிறனால அது வந்து ஈஸியாகவே வருது. ஸோ வந்து நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். கோதுமை எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே வந்து நீங்கள் செய்கிற மெத்தடை பொறுத்து தான். ஸோ வந்து இதில் எந்த ஃபுட் வராது அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் புறாவுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறீங்களோ அதே ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.